தேவனுடைய திருநாமம் மகிமைப்படட்டும். மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட காரியமானது பவுலின் 3வது அருட்பணி பிரயாணம். பவுலடிகளார் இந்த 3வது அருட்பணி பிரயாணத்திலே நாம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறது போல எபேசு பட்டணத்திற்கு வந்து அங்கே 3 வருடங்கள் தங்கி ஆசியாவில் குடியிருந்த யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் மற்றும் அனைத்து தரப்பினருக்கும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இங்கே எபேசு பட்டணத்திலே தேவன் பவுலின் மூலமாக விசேஷித்த அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருந்தார். அப்போஸ்தலர் 19வது அதிகாரம் 10-11 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கின்றோம். ஆக பவுலடிகளார் 3 வருடங்கள் இங்கே தங்கியிருந்து கர்த்தருடைய வார்த்தையை அற்புத அடையாளங்களின் மூலமாக திருஷ்டாந்தப்படுத்தி பிரசங்கித்ததை நாம் பார்க்கிறோம். அப்படியாகத்தான் இந்த ஆசியாவில் உள்ள 7 சபைகளை, அதாவது எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதேக்கியா, இந்த ஆசியாவில் உள்ள இந்த 7 சபைகளை பவுல் இந்த ஊழியத்தின் மூலமாகத்தான் ஸ்தாபித்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. எபேசு பட்டணமானது ஆசியா மைனரில் உள்ள முக்கியமான வியாபார மையமாக இருந்தது, காணப்பட்டது. அதோடு நல்லதொரு துறைமுக பட்டணமாகவும் இந்த எபேசு பட்டணம் காணப்பட்டது. ஆசியாவில் உள்ள ரோம பிராந்தியத்தில் மாநிலத்தின் தலைநகரமாகவும் இந்த எபேசு பட்டணம் விளங்கியது. அதோடு கிரேக்க ரோம உலகின் முக்கியமான மார்க்க மையமாக அல்லது மத மையமாக, ஆங்கிலத்திலே ரிலிஜியஸ் சென்டர் என்று சொல்லலாம், மார்க்க மையமாக இந்த எபேசு பட்டணம் இருந்தது. அதற்கு முக்கிய காரணமாக விளங்கியது இங்கிருந்த தியானாள் என்கிற தெய்வத்தினுடைய, பெண் தெய்வத்தினுடைய கோவில், ஆங்கிலத்திலே டயானா. இந்த தியானாள் என்கிற தேவதையின் கோவில்தான் இதற்கு முக்கிய காரணம். பிரியமானவர்களே, இந்த தியானாள் என்கிற பெயரானது ரோம பெயர், சரியாக சொன்னால் லத்தீன் பெயராக இருக்கிறது. இதன் கிரேக்க பெயர் என்னவென்றால் ஆர்டிமிஸ் என்பதுதான் இதனுடைய கிரேக்க பெயராக இருக்கிறது. இந்த கோவில், இந்த எபேசு பட்டணத்தில் இருந்த இந்த தியானாளின் இந்த கோவிலானது அக்கால உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றாக விளங்கியிருக்கிறது. இந்த தியானாள் தேவதையானது இனப்பெருக்கத்திற்கு, காடஸ் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, இனப்பெருக்கத்திற்கு ஒரு காரணமான கடவுளாக விளங்கி இருக்கிறது. அதாவது மக்கள் அப்படி அதை குறித்து நம்பினார்கள். இந்த தேவதையின் சிலையானது மார்பகங்களால் நிறைந்து காணப்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. இப்பட்டணத்தில் மந்திர வேலைகளும் அதிகமாக செய்யப்பட்டு வந்தன. இந்த கோவிலின் தூண்கள் ஒவ்வொன்றும் 60 அடி உயரமான 127 தூண்களை உடையதாக காணப்பட்டது. இந்த தியானாளின் சிலையானது வானத்திலிருந்து விழுந்ததாக இம்மக்களால் நம்பப்பட்டது. மட்டுமல்ல, விபச்சாரம் என்பதும் இக்கோவிலின் ஓர் அங்கமாக, நடைமுறையாக இருந்தது. அப்படியாக நூற்றுக்கணக்கான பெண்கள் தங்களை இந்த கோவிலில் விபச்சாரத்திற்கென்று ஈடுபடுத்தி இருந்தார்கள். அது மட்டுமல்ல, தவறு செய்கிற குற்றவாளிகள் சட்டத்திற்கு மறைந்து தங்களை ஒளித்து வாழ்கின்றதற்கு ஏற்ற இடமாகவும் இந்த கோவிலானது விளங்கியது. இப்படிப்பட்ட இந்த எபேசு பட்டணத்தில்தான் பவுலடிகளார் 3 வருடங்கள் தங்கி தேவனுடைய நற்செய்தியை பிரசங்கித்தார். அற்புத அடையாளங்கள் நடைபெற்றன. சபைகள் ஆசியாவின் பல இடங்களில் ஸ்தாபிக்கப்பட்டன. அநேக மந்திரவாதிகள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு
தங்களுடைய மாந்திரீக மந்திர புத்தகங்களை தீயில் இட்டு கொளுத்தக்கூடியவர்களாக, எரிக்கக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். கர்த்தருடைய நாமம் இங்கே மகிமைப்பட்டது. பிரியமானவர்களே, இங்கே நாம் கவனிக்க வேண்டியது, மனம் திரும்பின மந்திரவாதிகள் தங்களுடைய மந்திர புத்தகங்களை தீயிலிட்டு எரிக்கக்கூடிய காரியம்தான். அதாவது மனமாற்றம் என்பது வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறதை இங்கே நாம் பார்க்கின்றோம். ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மனமாற்றம் என்று சொன்னால் அது நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். பழைய வாழ்க்கைக்கும் இந்த மனமாற்றத்தின் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் காணப்பட வேண்டும். அநேகர் நினைத்துக் கொள்கிறார்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறார்கள். அதாவது வேத சத்தியம் என்ன, பெற்ற ரட்சிப்பை இழக்க முடியாது என்பதுதான். ஆனால் அதை அநேகர் பாவம் செய்வதற்கு, இஷ்டத்திற்கு வாழ்வதற்கான ஒரு சான்றிதழாக எடுத்துக்கொள்கிறார்கள். அது தவறான ஒன்று. அப்படியானால் நாம் தேவன் நமக்கு கொடுத்த சிலாக்கியத்தை தவறாக பயன்படுத்துகிறோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். கண்டிப்பாக மனமாற்றம் அடைந்த ஒரு நபர் தன்னுடைய நடைமுறை வாழ்க்கையிலும் மாற்றத்தை காட்ட வேண்டும், மாறுபட்ட வாழ்க்கையை காட்ட வேண்டும். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்படுவதற்கு செயல்கள் தேவையில்லை. ரோமர் புத்தகம் அதைத்தான் தெளிவாக சொல்லுகிறது. ரட்சிக்கப்படுவதற்கு விசுவாசம் மட்டும் போதும், எந்த கிரியையும் அங்கே இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்டவனுக்கு கிரியைகள் அவசியம். அதைத்தான் யாக்கோபு நிருபம் நமக்கு சொல்லுகிறது. ரோமர் ரட்சிக்கப்படுவதற்கு கிரியைகள் வேண்டாம் என்று சொல்கிறது. அதே சமயத்தில் யாக்கோபு நிருபம் ரட்சிக்கப்பட்டவனுக்கு, திருச்சபையாருக்கு செயல்கள், நற்காரியங்கள், கிரியைகள் தேவை என்பதை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட நாம், மனம் திரும்பின நாம் அதை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாகத்தான் காட்ட வேண்டும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை குறித்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். மனம் திரும்பினேன் என்று சொல்லுகின்ற நான், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகின்ற நான், என்னுடைய வாழ்க்கையில் அதற்கேற்ற கனிகளை, நடத்தைகளை நான் கொடுக்கிறேனா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாளுக்கு நாள் நாம் ஆவியின் கனிகளில் பெருத்து கொண்டே செல்ல வேண்டும். ஆகவே பிரியமான இந்த எபேசு பட்டணத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம், மனம் திரும்பின மந்திரவாதிகள் தங்களுடைய பழைய வாழ்க்கையின் காரியங்களை சுட்டெரிப்பதை பார்க்கிறோம். ஆகவே மனம் திரும்பின நாம் அதற்கேற்றாறு போல் வாழ்கிறோமா? அதை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையின் மூலம் மற்றவர்களுக்கு காட்டுகிறோமா? தேவனுடைய நாம மகிமைக்காக வாழ்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதவசனம் சொல்லுகிறது, யாக்கோபு 2:26, ஆவியில்லாத சரீரம் செத்ததாயிருக்கிறது போல செயல்கள் இல்லாத விசுவாசமும் செத்ததாயிருக்கிறது. ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். கர்த்தருடைய நாம மகிமைக்காக கர்த்தரை நம்முடைய செயல்களின் மூலமாக வெளிப்படுத்தி காட்டுவோமாக. தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.